குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/11/2025 புதன்கிழமை, ஐப்பசி மாதம் 19ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:05க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 7:27 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 10:14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:46 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 8:35 வரை பத்திரை, பின்பு இரவு 7:27 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:04 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:14 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:14 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி காலை 10:14 வரை உத்திர நட்சத்திரக்காரர்கள், அதாவது கன்னி ராசி. பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள். பௌர்ணமி திதி. பௌர்ணமி நாளில் தான் ஸ்ரீ சந்திர பகவான் முழுமையான ஆகர்ஷண சக்தியோடு அவருடைய காந்த அலைகள் பூமிக்கு அதிகமாக இருக்கும். ஆக சந்திர பகவானுடைய வழிபாடு விரதங்களை அனுஷ்டித்து செய்தால் இன்னும் மேன்மையான பலன் கிடைக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் இருந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் மேன்மையான நிலையில் இருப்பார்கள். நல்ல உடல் தோற்றம், மனோபலம், மன நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னா சோம பிரசோதியாத் என்று வழிபடுங்கள். பௌர்ணமி நாளில் குருமார்கள் வழிபாடு, ஸ்ரீ குல தெய்வ வழிபாடு அநேக பலனை தரும். அம்மையப்பர், பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டியும், நால்வர் பெருமக்களுடைய அருளாசி வேண்டியும், சந்தான குறவர் பெருமக்களுடைய அருளாசி வேண்டியும், தெய்வ சேக்கிழாரருடைய அனுகிரகம் வேண்டியும், ஸ்ரீ மன் பாம்பன் சுவாமிகளுடைய அனுகிரகம் வேண்டி குரு அருளோடு திருவருளையும் பெறுவதற்கு உகந்த நாள். ஆக இந்த நாள் பௌர்ணமி நாளில் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, பசுக்களுக்கு பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் தானம் கொடுப்பது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நடன அரங்கேற்றம் செய்ய ஏற்ற நாள், பொன் பொருட்களை வாங்க நல்ல நாள், தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள நல்ல நாள், புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 4:56 முதல் 6:37 வரை மேஷ லக்னம், 6:38 முதல் இரவு 8:30 வரை ரிஷப லக்னம், இரவு 8:31 முதல் 10:36 வரை மிதுன லக்னம், 10:37 முதல் 12:48 வரை கடக லக்னம்,
காலை 12:49 முதல் 2:54 வரை சிம்ம லக்னம், 2:55 முதல் 4:53 வரை கன்னி லக்னம், காலை 4:58 முதல் 6:56 வரை துலாம் லக்னம், 6:57 முதல் 9:02 வரை விருச்சக லக்னம், காலை 9:03 முதல் 11:14 வரை தனுசு லக்னம், 11:15 முதல் 1:19 வரை மகர லக்னம், 1:20 முதல் மதியம் 3:13 வரை கும்ப லக்னம், மாலை 3:14 முதல் 4:55 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்தால் நல்லது. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், அதுவே நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷ ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும்? கிரக நிலைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பலாபலன்கள் என்ன, மகிமைகள் என்ன என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்திர பகவான் தான் மனோகாரகன், 4ஆம் வீட்டு அதிபதி, உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானுடைய வீடு, அதில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக இந்த நாள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சீராகுங்க. என்ன ஒரு முயற்சிகள், சாதாரணமா ஒரு சின்ன வேலை விஷயம் எடுத்தா கூட அதை நல்ல விதமாக முடிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எதை செய்தாலும் சிந்தித்து செய்யறதும், நல்ல ஒரு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க. பிள்ளைகளால எதிர்பாராத சில விரயங்கள் கூட ஒரு சில நேரம் வரலாம். காரணம் 5ஆம் வீட்டுல கேத்து பகவானுடைய சஞ்சாரம். உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடாது. அதே போல காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் வீண் விரயங்கள் வரலாம். இந்த நாள் நீங்கள் குல தெய்வத்தை வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க. பௌர்ணமி நாளாக இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது, அங்கு அன்னதானம் செய்வது, பாசி பருப்பு கொண்டு வெல்லம் கலந்து நீங்கள் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வது விசேஷத்தை கொடுக்கும். அதே போல பாசி பருப்பு கொண்டு பொங்கல் செய்தும் நீங்கள் விநியோகம் செய்யலாம். அன்னதானம் செய்வது நல்லது. வழிபாடு முறைகளிலும் பிரசாதங்களாக நீங்கள் இறைவனுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். 5ஆம் வீடுதான் பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தைகள் குரு என்று சொல்லக்கூடியது. குருவுக்காரகன் புத்திரக்காரகன் என்று குரு பகவானை சொல்வார்கள். ஆக 5ஆம் வீடு என்பதுதான் குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு சில நேரம் மருத்துவ செலவுகள் கூட வரலாம். பிறருடைய விஷயங்களில் தலையீடுகளை உங்களுடைய குடும்பத்தில் குறைத்துக் கொள்வது நல்லது. 3வது நபர் உங்களுக்கு அறிவுரை சொல்வதோ அல்லது அவர்களுடைய கருத்துக்களை பற்றி பேசுவதோ கூடாது. உங்களுக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை இறை வழிபாட்டோடு செய்துவிடுங்கள். இறை சக்தியை, இறை ஞானத்தை நீங்கள் பெற்றுவிட்டாலே போதும். மற்றவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எதற்கு? உங்களிடத்தில் உள்ளுணர்வை உங்களை வெளிப்படுத்தும். எதை செய்யலாம், செய்யக்கூடாது, எது செய்தால் நல்லது என்கிற உணர்வு உங்களுக்குள்ளேயே அதிகரிக்கும். ஆக இறை வழிபாடு, அம்பிகை வழிபாடு இந்த நாள் மிகவும் நல்லதுங்க. பூரணமான சந்திரனுடைய சக்தி, ஆகர்ஷண சக்தியானது உங்களுக்கு கிடைக்க சந்திர பகவான் தான் பௌர்ணமி நிலவாக காட்சி அளிக்கிறார். ஆக மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. குலதெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்படி செய்வதாலும் உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபார பேச்சுவார்த்தைகள்ல பொறுமையை கையாளுங்க. பேசக்கூடிய விஷயங்கள்ல நிதானம் மிக மிக தேவை. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 2ஆம் வீடுதான் வாக்குஸ்தானம். அப்போ வாக்குஸ்தானத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டுல இருக்கிறார். அந்த 7ஆம் வீட்டுல 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க. அதாவது சுக்கிர பகவான் அந்த வீட்டினுடைய அதிபதியா இருக்கிறாரு, துலாத்தினுடைய வீட்டு அதிபதி. அது மட்டுமல்ல,
6ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில உங்களுக்கு களத்திரத்துல 7ஆம் வீட்டுல. அதோட சூரிய பகவான் பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவானும் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறாங்க. சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய இணைவு என்பது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. அதோடு மட்டுமல்ல, 6ஆம் வீட்டு அதிபதி விரயத்திற்கு உண்டான அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நண்பர்களிடத்துல சில நேரம் செலவுகள் வரலாங்க. தாய்மாமன் வழியிலும் செலவுகள் உண்டாகும், விரயங்கள் ஏற்படலாம். ஏதாவது கடன் ஆகலாம், இல்லைனாக்கா உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேஷராசி அன்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாதாங்க இருக்குங்க. ஆக முக்கியமாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க உடனுக்குடன் மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது, சரியான உணவு முறைகள், உடற்பயிற்சி செய்தால் நவகிரக தோஷங்கள் குறையுங்க. பணம் பொருளாதார நிலைகள் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கு. நல்ல பேர் எடுப்பீங்க. எந்த ஒரு வேலை, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்க பொறுமையும் நிதானத்தை கடைபிடிச்சீங்க அப்படின்னா, உணர்ச்சி வசப்படாம இருந்தா நிச்சயம் உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த நாளுக்கான வேலைகளை கவனிங்க. வெளியிடங்கள் அதிகமாக பேசாம இருக்கிறது நல்லது. ரகசியத்தை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய வேலைகள், சில விஷயத்த உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. உடனடியாக எல்லோரிடத்தையும் வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் பயனுமே இருக்காது. ஆக ஒரு சில காரியங்கள் நடந்து முடியும் வரையில் வெளிப்படுத்தாமல் இருப்பதே உங்களுடைய ராசிக்கு நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறங்க. நட்சத்திர பலன்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் விரயங்கள் வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. ரொம்பவே கவனமா இருக்கணும். உடல் பாதிப்புகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி கேத்து பகவானுடைய தேவத்தை விநாயக பெருமானை வழிபடுறது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக மிக நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை அதே போல மாணவர்கள் படிப்பில் ஒரு கவன சிதறல்கள் இருக்கும். ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரலாம். கவனமாக இருப்பது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானத்தோடு இருக்கணுங்க. எதிலுமே ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும், அவசரப்பட வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமா இருக்கணும். சர்க்கரை சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. காரணம், சுக்கிர பகவானும் உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவானும் களத்திர ஸ்தானத்தை சஞ்சாரம் செய்யறாரு. அதே போல உங்களுடைய துணைவரிடத்திலும் பக்குவமாக நடக்க வேண்டும். அதிக வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு செயலிலுமே நிதானத்தை கடைபிடித்தால் நல்லது. எதிர்பார்ப்புகள் வேண்டாம். சாதாரணமாக இருந்தால் ஓரளவிற்கு இந்த நாளை நீங்கள் கடந்து விடலாம். இறை வழிபாடு ரொம்ப அவசியங்க. குல தெய்வத்தை வழிபடுறது, அம்மன் வழிபாடு செய்கிறது, வீட்டிலேயே மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது, பூஜைகள் உங்களுடைய எண்ணத்தை ஒருமித்ததாக இருக்க, ஒரே எண்ணம் ஆத்மார்த்தமாக இறை வழிபாட்டின் மீது மட்டுமே உங்களுடைய கவனம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் கடந்து விட முடியும். எல்லாமே நல்லதாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வதோடு ஸ்ரீ கருட பகவானுக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். காரணம், உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ருணரோக சத்ரு, வெற்றிக்குண்டான ஸ்தானம், வேலைக்குண்டான பாவகம் அதுதான். இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். வீட்டினுடைய தேவைகளுக்காக சில பணம் செலவாகலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் வருங்க. 4ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சற்று இழுபறியான நிலைகள் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் கட்டக்கூடிய வீட்டிற்கோ அல்லது அலுவலகங்களுக்கோ கடைகளுக்கோ வியாபார ஸ்தலங்களுக்கோ பணம் சார்ந்த விஷயங்களுக்காக அரசாங்கத்தினுடைய துணையை நாட வேண்டி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் கிடைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அப்ரூவல் வாங்குவதற்கும் பணம் செலவாகும். பணம் சார்ந்த எண்ணங்களே அதிகமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிக கவனம் தேவை. ஒரு சில முயற்சிகள் தாமதமாகத்தான் கை கொடுங்க. 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு மேஷத்தில் சஞ்சாரம் செய்வதால் சில நேரம் குழப்பமாகவே இருப்பீர்கள். மன நிம்மதி என்பது இருக்காது. ஆனால் தூங்கினால் நல்ல தூக்கம் வரும். தூக்கத்திற்கு குறைவு இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தூக்கம் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் என்றே சொல்லலாம். காரணம், சந்திர பகவான் இருப்பது அயன சயன போகஸ்தானம், படுக்கை ஸ்தானம். அதுதான் தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கலாம். பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க. வெளியூருக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். 12ஆம் வீடு வெளியூர், வெளிநாடு. ஆக வெளிநாடுகளுக்கு போக வேண்டும். ஃபாரின் தொடர்பான வேலைக்காக
எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வருங்க. காரணம் 3ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் விரயஸ்தானம் மற்றும் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புடைய காரகத்துவத்தில் இருக்கிறதுனால, அந்த பாவகத்தில் இருக்கிறதுனால அதனுடைய வேலைகளை கொஞ்சம் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சுதந்திர போக்கு தன்மைகள் இருக்கும். விரும்பின மாதிரி சில இடங்களுக்கு போறதும், பிடிச்ச விஷயங்கள் செய்யறது, உங்களுக்கு ரொம்ப ஒரு இஷ்டமான ஒரு பொருளை வாங்குறது, இது போன்ற ஒரு சூழல் ஏற்படுங்க. கனிவான பேச்சுக்கள் தான் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்கும். குடும்ப நபர்களிடத்திலும் சரி, குழந்தைகளிடத்துல, உங்கள் துணைவரிடத்துல, உறவுகளிடத்துல, நண்பர்களிடத்துல, வேலை செய்யக்கூடிய அலுவலகங்கள்ல கூட உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப பொறுமையா நிதானமா இருக்கணும். யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. மிக நளினமாக பேசினால் நல்லது. நளினம் என்றால் யார் மனதையும் புண்படுத்தாதபடி பார்த்துக் கொள்வது. மிக அழகாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினால் நிச்சயம் இந்த நாள் உங்களுடைய பேச்சுக்கு மயங்காதவர்களே இருக்க மாட்டார்கள் எனலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்களுடைய விஷயங்களில் அதிக ஈடுபாடோடு இருக்க வேண்டும். கவனிப்பு தேவை. அவர்களிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். தினம்தோறும் ஆசி பெறுவது நல்லது. தாய்க்குண்டான பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால, சந்திர பகவானுடைய கிரக நிலைகள்னால வரக்கூடிய சின்ன சின்ன ஞாபக சக்தி குறைவு, இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க விநாயக பெருமானை வழிபட வேண்டும். மாணவர்கள், நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு, பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சிறிது அருகம்புல் வாங்கி உங்களுடைய பையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்கும் எல்லா மாணவ மாணவிகளும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் படிப்பில் நல்ல கவனம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும். ஏதாவது ஒரு தேர்வுக்காக நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு, தடைகள் உடையறதுக்கு பிள்ளையாருடைய வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்கள், உடல் நலம், மனநலம் இரண்டிலுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தியானம், யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சி உங்களுடைய ராசிக்கு நல்லது. உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு நவ கிரகங்களினால் வரக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் குறையும் என்பது ஐதீகங்க. உழைப்பு அதிகமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரலாங்க. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகவே வீடு பற்றிய எண்ணங்கள், அதற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், விரயங்கள் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வெளியூர் போவீங்க. சிறு தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. என்ன ஒரு வேலைக்காக நீங்க வெளியே போறீங்களோ அந்த காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு கைகூடி வரும். தெய்வ வழிபாடு செய்யறது இந்த பௌர்ணமி நாள்ல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு, அம்பிகைக்கு, சாந்த ஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு, இல்லைன்னா காஞ்சி காமாட்சி தாயாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யறது, குங்கும அர்ச்சனை செய்யறது, வீட்டிலேயே சிவசக்தியினுடைய நாமத்தை, வீட்டில் லலிதா சகசர நாமத்தை பாராயணம் செய்யறது, கேட்கறது அதி அற்புதமான பலன் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. மிருகசுரேஷ நட்சத்திரக்காரர்கள், நம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கூட்டாளிகள் இடத்துல மனோதிடமா இருப்பீங்க. பேசக்கூடிய விஷயங்கள்ல துண்டு வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரியான நிலைகள் இருக்கு. ரொம்ப கடினமா பேசாம அவங்க கிட்ட ரொம்ப பதமா பக்குவமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதனால ரொம்ப பொறுமையா பேசுறதும், அவர்களிடத்த நல்ல விஷயங்களை கையாள்றது எப்பவுமே சிறப்பா இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி என்பவர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குங்க. அது மட்டும் இல்ல, லாபஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. இந்த பௌர்ணமி நாட்கள்ல ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிக்கும், இல்லைன்னா காஞ்சி காமாட்சி அம்பிகைக்கு, அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காமாட்சி கோவிலுக்கு போயிட்டு அங்க 2 நெய் தீபங்கள் ஏற்றி, இந்த புதன்கிழமை அப்படிங்கறதுனால பச்சை பயிறு நீங்கள் அங்கு சுண்டல் செய்து பிரசாதமாக கொடுக்கலாம். அல்லது நவ கிரகங்களுக்கு வைத்து நீங்கள் புதன் பகவானை வணங்க பச்சை வஸ்திரங்கள் சாற்ற மிகவும் அற்புதமான பலன் கொடுக்குங்க. கோவிலுக்கு நீங்க புடவை செலுத்துறதாக இருந்தாலும் அம்பாளுக்கு நீங்க பச்சை புடவை சாத்துறது இந்த நாள் ரொம்ப விசேஷங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு ஏத்தி வழிபடுங்க. அது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு திருப்தியை தருங்க. வருமானத்தை அதிகப்படுத்த உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக உங்களுடைய குலதெய்வம் இருப்பாங்க. ஆக அம்பாளுக்கும் சரி, நீங்க பச்சை புடவை சாற்றி வழிபாடு செய்யறது அநேக பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த நாள்ல படிக்கக்கூடியவங்களுக்கு, ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச கல்வி பொருட்கள், புத்தகம், பேனா, நோட்டு, அவங்க பயன்படுத்துற பொருட்கள் கூட நீங்க தானமா செய்யறது இந்த புதன்கிழமை நாள்ல ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆக ஏழை எளியவர்களுக்கு, மாணவ மாணவிகள் கூட தானம் செய்யறது ரொம்ப நல்லது. இந்த நாள் மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிநாதன் அதிபதியான புதன் பகவான் இந்த நாளை ஆழ்வதால
உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். பெருமாளுடைய வழிபாடு அற்புதத்தை கொடுக்குங்க. புதன் பகவானுடைய அதி தேவதையே ஸ்ரீமன் நாராயணர் தான், பெருமாள் தான். அது மட்டுமல்ல, 5ஆம் வீடு அதிபதி சுக்கிர பகவான் அந்த ஸ்தானத்தில், அவரே உங்களுக்கு விரையாதிபதியும் கூட. பணம் சம்பந்தமான மாணவர்களுக்கு படிப்புக்காக கொஞ்சம் பணம் செலுத்த வேண்டியது இருக்கும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக மிதுன ராசி அன்பர்களே படிப்புக்காக பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, பணத்தை செலுத்தி அவர்களுடைய படிப்பை தொடர வேண்டிய நிலைகளுக்கு ஆளாக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சு வர மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க. மேற்கல்வி தொடரக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன்ல இருக்கிறீங்க, ஒரு சிறப்பு தேர்வுகள் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸா ஒரு பாசிட்டிவா உங்களுக்கு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்லணும்னா இந்த நாள் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. ரொம்ப திறமையா பேசுவீங்க, யார்கிட்ட வாதிட்டாலும் உங்களிடத்துல ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பேர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு திறமை இருக்குங்க. புதன் பகவான் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவருங்க. ஆக இந்த புதன்கிழமை தினத்துல அந்த கிரகத்திற்கான ஸ்லோகத்தை சொல்றது, காயத்ரி மந்திரங்களை பிரயோகிக்கிறது, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்யறது ரொம்பவே விசேஷத்தை கொடுக்குங்க. துளசி மாலை சாற்றி வழிபடலாம். வீட்டுல நீங்க சத்யநாராயண பூஜை செய்யறது இந்த பௌர்ணமி நாள்ல ரொம்ப விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உணர்வை கொடுக்கும். வருமானம் இருக்குங்க. வற்றாத ஒரு செல்வத்தை நீங்க பெறணும்னா வீட்டுல தம்பதிகளாக இருந்து சத்யநாராயண பூஜை செய்யறது அநேக நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வளர்ச்சி இருக்குங்க. அது மட்டுமல்ல, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். யாரும் உங்களிடத்துல பொறாமை ஏற்படாதபடி பார்த்துக்கோங்க. மத்தவங்க கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள ரகசியத்தை காக்குறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் இருக்கும். பண தேவைக்காக எவரிடத்திலாவது கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதங்கள்ல சமாளிக்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. மன ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைந்திட தியானம், இறை வழிபாடு செய்யறது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காகட்டும், உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும், தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே, மாணவ மாணவிகள், வீட்டுல இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் சரி, வீட்டுல பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு மன அமைப்பு என்பது ரீதியாக ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்குங்க. பிரச்சனைகள் அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்காது. சமாளிக்கக்கூடிய வகையில தான் இந்த நாள் இருக்கும். தைரியமாக உங்களுடைய வேலைகளை தாராளமாக கவனிக்கலாம். வெற்றி உங்கள் பக்கம். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் யாரிடத்திலும் கடன் வாங்காதீங்க. இந்த நாள் கடனை பற்றிய எண்ணமே இருக்கக்கூடாது. கைமாறாக கூட யாரிடத்திலும் நீட்டாதீர்கள். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம் என்கிற நம்பிக்கை வளர்த்துக் கொள்வது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில கடன் சம்பந்தமாகவோ, உடல்நிலை ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம். யாரிடத்திலும் பகை ஏற்படுத்திக்க வேண்டாம். அதிகப்படியாக பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். எச்சரிக்கை தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருக்கும். தந்தை வழியில ஒரு சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் சரி, எதிர்பாராத ஒரு சில நல்ல பலன்கள் உங்களிடம் வந்து சேருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாளாக மேன்மையான ஒரு நிலைக்கு இருப்பீங்க. போட்டிகள் இருக்கும், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். ஆரோக்கியம் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கடக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இந்த நாள் எப்படி இருக்கும்? பௌர்ணமி தினம்ங்கிறதுனால காமாட்சி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கும் சென்று மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். இந்த புதன்கிழமை தினம் மிக விசேஷமான நாள். பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி சிவ ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடக்கும். கோவிலில் நீங்கள் பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம். எப்பொழுதும் பொதுவாக அன்னாபிஷேகத்திற்கு புழுங்கல் அரிசி வாங்கி கொடுக்க கூடாது. இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய எல்லா பிரசாதங்களும் பச்சரிசியாக தான் பயன்படுத்த வேண்டும். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. சகல உயிர்களுக்கும், சகல ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். மானசீகமாக எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பது அல்லாமல் வேறொன்றும் நினையேன் பராபரமே என்று சொல்லுங்கள். எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு பிரார்த்தனை ஒரு வினாடி செய்தாலும் அது 18 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைப்பதாக ஐதீகம். ஆக இந்த நாள் நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக உங்கள் வீட்டில் உணவு எப்பொழுதும் இருக்கும். அன்னபூர்ணி தேவியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆக கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
ஆக இந்த நாள் பௌர்ணமியாகவும் இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு மிக விசேஷமான நாள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு விசேஷ பலன் அதிகமாக இருக்குங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம், அம்பிகையினுடைய அருள் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அரசாங்க வேலைக்காக நீங்க எதிர்பார்த்து இருந்தாலோ, தேர்வுகள் எழுதி இருந்தாலோ, அல்லது அந்த வேலைகள்ல சேரத்துக்கான அல்லது சேர்வதற்கான எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக, உற்சாகமாக உங்களுடைய வேலைகள் எல்லாமே நடக்குங்க. அதிரடியான சில செயல்பாடுகள்னால எதிர்ப்புகளை கூட நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் அமைய போகுது. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக்கும், சிந்தனைகள் நல்லா இருக்கும். 2ஆம் வீட்டுல கேத்து பகவான் இருக்கிறதுனால தினந்தோறும் நீங்கள் கணபதியை, விக்ன விநாயகனை, கஜ முகனை நீங்கள் வழிபட வேண்டும். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சகல காரியேஷு சர்வதாம் என்று வழிபடுங்கள். அப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தடங்கல்களும் உடைந்து போகும். பிள்ளையாருக்கு இந்த நாள் நீங்கள் சிதற்காய் உடைப்பது எப்பொழுதுமே நல்லது. எந்த ஒரு வேலைக்காக வெளியே போனாலும் பிள்ளையாருக்கு சிதற்காய் உடைத்து விட்டு வெளியே செல்லுங்கள். வேலை நிமித்தமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு பிராப்தம் இந்த நாள் இருக்குங்க. மாணவர்களுக்கு புத்தியில் தெளிவு, நல்ல சிந்தனைகள் இருக்கும். 10ஆம் வீடு தொழில் ஜீவன ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக எதையும் தைரியமாக மேற்கொள்வீர்கள். இராணுவத்தில் இருக்கிறவங்க, அது மட்டுமல்ல சீருடை பணியாளர்கள், காவல்துறையில பணிபுரியறவங்களுக்கும் நல்ல சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்குங்க. வேலை நிமித்தமாக ஒரு சில முக்கிய விஷயங்கள் பற்றிய ஒரு பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். சமூக வேலைகள் அலைச்சல்கள் ஏற்படலாம். இந்த நாள் உங்களோட உடல் நலத்திலும் மன நலத்திலும் ஆரோக்கியம் என்பது தேவை. தியானம், யோகாசனங்கள் செய்வது, கோவிலுக்கு பால் வாங்கி கொடுப்பது, சிவ அபிஷேகம் செய்வது, நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகளில் ஈடுபடுவது பல வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. வெற்றி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கை கொடுங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் திருப்தியை தரும். தேவைகள் நிறைவேறும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளில் கவனமாக இருக்கணுங்க. பொருளாதாரங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய பெரிய விஷயங்களுக்கு கணக்கிடாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ விரலுக்கு வீக்கம் பண்ற மாதிரி பணத்தை சிக்கனமா செலவு செய்யணுங்க. ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். மிக கவனமாக இருக்க வேண்டும். நட்சத்திராதிபதி புதன் பகவான் வக்கரத்தில் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம். வீட்டை பராமரிப்பது, வண்டி வாகனங்களை புதுப்பிப்பது போன்ற விஷயங்களுக்காக அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். இறை வழிபாடு செய்தால் ஒரு சில நல்ல பலன் கண்டிப்பாக வந்து சேரும். பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு செய்து அன்னாபிஷேகம் செய்யுங்கள். அனைத்தும் நல்லதாகவே அமையும். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. சிம்மராசி அன்பர்களே, உன்னுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபட எல்லா விதமான கர்ம வினைகள் தீரும். சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருப்பதாலும் அந்த சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானாக இருப்பதால் உங்களுடைய வழிபாடு முறைகளை இந்த நாள் மிக முறையாக, ஸ்ரத்தையாக, மிகுந்த பவ்யத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான மேன்மையான பலன்கள் நீங்கள் பெறுவது உறுதி. உங்கள் அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் வீடான துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் சுக்கிர பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 2ஆம் வீட்டு பாவாதிபதி மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம். ஆக இந்த நாள் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். கோவிலுக்கு விளக்கேற்ற நெய் வாங்கி கொடுக்கலாம். எறும்புகளுக்கு, பசுக்களுக்கு, காளைகளுக்கு உணவு நீங்கள் கொடுப்பது, தானம் செய்வது மிகுந்த நல்ல பயனை கொடுக்கும். இந்த நாள் பச்சரிசி மற்றும் பச்சை பயிறு லேசாக வறுத்து பொடி செய்து அது சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக்க கொடுக்கலாம். புதன் பகவான் தான் பச்சை பயிருக்கான காரகத்துவம் பெறுகிறார். அவர்தான் அந்த தானியம் புதன் கிரகத்திற்கு உண்டானது. ஆக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்களுடைய சர்வ தோஷத்தையும் நீக்கி கர்ம வினைகளை போக்கி நீங்கள் வாழ்வில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழி கிடைக்குங்க. இந்த நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களே, வரவுகள் உண்டாக்குங்க. எதிர்பாராத வகையில உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். நீங்கள் கேட்காத இடத்துல இருந்து கூட பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு அதிகரிக்கும் நாள். உத்தியோக வேலைகளில் துரிதங்கள் உண்டாக்கும்.
எடுத்த காரியங்கள் தாமதமில்லாமல் நடக்கும். சுறுசுறுப்பு நிறைந்த நாளாகும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் பிறக்கும். வருமானம் கிடைக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். அலுவலக காரியங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் கட்டுக்குள் வரும். சிம்மராசி அன்பர்களே, சமூகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வைத்தியநாத சுவாமி வழிபாடு உங்களுக்கு நல்லது. வீட்டில் வைத்தியநாத அஷ்டகத்தை கேட்டால் உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்றும் உச்சரிக்கலாம். அல்லது ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்குண்டான மந்திரத்தையும் சொல்வது நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று இந்த நாள் புதன்கிழமை தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் வழிபட உடல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்குங்க. நல்ல ஆரோக்கிய திடகாத்திரத்தோடு உங்களுடைய வேலைகள் நடக்கும். குடும்ப நலன் மேன்மை உறும். புதிய பயணங்களினால் மாற்றமான வாய்ப்புகள் வரலாம். நற்பெயர்கள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள் அதிகரிக்கும் நாள். செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் தேவைக்கு ஏற்றாற்போல் கைக்கு பண வரவு அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் சித்திக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வேலை விறுவிறுப்பாக நடக்கும். தாமதங்கள் நீங்கும். தடைகள் விலகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக அமையுங்க. நல்ல பெயர் கிடைக்கும். புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும். தேக நலனில் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நாள் நன்மை நிறைந்த நாளாக அதிர்ஷ்டகரமான நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். உங்களுடைய ராசிப்படி தினந்தோறும் உங்களுக்கு கிரக நிலைகள் படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்றாடம் நிகழக்கூடிய கிரக நிலைகள் மாற்றத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் வேறுபடலாம். ஆக ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது அவசியம். பிறருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிரலாம். உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் இந்த நாளை ஆளுகிறார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமானதாக ஐப்பசி பௌர்ணமி தினம். எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் கிடைக்க இந்த நாள் ஐப்பசி அன்னாபிஷேகம் விசேஷம். உங்களால் முடிந்த அளவு கோவிலுக்கு பச்சரிசி வாங்கி கொடுத்து பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்ளலாம். பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்யும் போது சகல உயிர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நீங்கள் உணவு கொடுத்தது போல ஐதீகம். இந்த நாள் புதன்கிழமை தினத்தில் கோவில்களுக்கு பச்சை பயிறு தானமாகவும் செய்யலாம். கோவிலில் பச்சரிசி மட்டுமே வாங்கி கொடுக்க வேண்டும். மற்ற வகை அரிசிகள் கொடுக்க கூடாது. இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய பிரசாதங்களில் பச்சரிசியே முக்கியத்துவம் பெறுகிறது. ஆக அதையே நீங்கள் பின்பற்றுவது எப்பொழுதுமே நல்லது. இந்த நாள் எறும்புகளுக்கு பச்சை பயிறு மற்றும் பச்சரிசியை பொடியாக செய்து சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக கொடுத்தால் உங்களுடைய கர்ம வினைகள் குறையுங்க. வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தடைகளும் அற்றுப்போகும். தாமதங்கள் நீக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் விரயத்தின் அதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளில் திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் மிக கவனமாக பயணிக்க வேண்டிய நாள். இறை வழிபாடு செய்யுங்கள். கோவிலுக்கு செல்லுங்கள். தீபங்கள் ஏற்றுங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதால் பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் 8ஆம் வீட்டில் இருப்பதால் தான் உங்களுடைய மனம் கவலைப்படும். மன சஞ்சலங்கள் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத ஒரு சில பயணங்களினால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படலாம். அசதி இருக்கும். எதிலும் கோபம் இல்லாமல் மற்றவர்களுடைய கருத்தை கேட்பது நல்லது. சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது விரயங்களை தவிர்க்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கவனமாக இருங்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறை வழிபாடு செய்வது, சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரிப்பது, பஞ்சாட்சரத்தை சொல்வது அனுகூலமான நாளாக அமையும். சந்திர பகவானுக்குண்டான வழிபாடுகளை செய்வது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதியாத் என்று வழிபட்டால் ஸ்ரீ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து செய்யக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் உணரலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை நிதானத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்குங்க. திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம். கையில் இருக்கக்கூடிய பணத்தை விரயம் செய்யாதீர்கள். யாருக்கும் எந்த ஒரு ஆலோசனைகளையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனச்சோர்வுகள் ஏற்படலாம், கவலைகள் இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். கவனமாக இந்த நாளை நகர்த்துவது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உணவிற்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமற்ற தன்மை இருக்கும். தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் என்பது சாதகமற்ற நிலையில் இருக்கிறது. கையில் பணப்புழக்கம் ஏற்பட இறை வழிபாடு செய்தால்தான் ஓரளவிற்காவது கையில் பணப்புழக்கம் உண்டாகும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நிம்மதியை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி தினம் என்பதால் சகல சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னாபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பச்சரிசியை கோவில்களில் நீங்கள் வாங்கி கொடுப்பது நல்லது. இயலாதவர்களுக்கு தானங்கள் செய்யலாம். சகல ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுப்பது நல்லது. பொறி கொடுக்கலாம். அதே போல பசுக்களுக்கு பச்சை காய்கறிகள், பழங்கள் இந்த நாள் சமர்ப்பிப்பது நல்லது. எறும்புகளுக்கு பச்சை பயிறு மற்றும் பச்சரிசியை பொடியாக செய்து அதனை தானமாக உணவாக கொடுக்கலாம். ஆகவே துலாம் ராசி என்பர்கள், உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தின் அதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் சஞ்சாரம் செய்கிறார். 9க்கும் 12க்கும் ஓடிய புதன் பகவான் வக்ரத்தில். ஆக இந்த புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ சத்யநாராயணர் வழிபாடு பௌர்ணமி தினத்தில் செய்வது சகல விசேஷத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும். கையில் பொருளாதாரத்திற்குண்டான பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் எதிலும் நேர்மையாக ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடக்கூடியவர்கள், உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாக அமையும். வாழ்க்கை துணையின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுங்க. 7ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. துணைவர் வழியில் திருப்தி இருக்கும். மன சந்தோஷங்கள் உண்டாக்கும். கூட்டாளிகளிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாலும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவு ஏற்படுங்க. துலாம் ராசி அன்பர்கள் எதையும் நேர்த்தியாக செய்வீர்கள். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரம் கைகூடி வரும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளிப்படைத்தன்மையாக சில விஷயங்களை பேசுவீர்கள். நல்ல யோசனைகள் கிடைக்கலாம். ஆலோசனைகள் பிறக்கும். குடும்ப பெரியவர்களுடைய கருத்துக்களின் மூலம் சில மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரங்களில் புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். அலுவலகத்தில் செல்லக்கூடிய வேலைகள் உங்களுக்கு திருப்தியை தரலாம். தைரியமாக உங்களுடைய வேலைகளை கவனிக்கக்கூடிய நாள். என்ன காரியத்திற்காக வெளியூர் செல்கிறீர்களோ அந்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விளையாட்டு, வேடிக்கை, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். திறமையாக உங்களுடைய வேலைகளை செய்து முடித்து அதற்குண்டான நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும். பேச்சு திறமையின் மூலம் நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். தவறிப்போன சில வேலைகள் கூட மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். இயந்திரங்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தின் போக்கு திருப்தியை தரலாம். சாதுரியமான செயல்பாடுகள் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகத்தை கொடுக்கும். நலம் நிறைந்த நாளாக அமையும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள், சில பிரச்சனைகள் தீரும். வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் சாதிக்கக்கூடிய அமைப்பிருக்கிறது. உயர்கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய தடைகள் உடையுங்க. வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு நல்ல நாளாக அமைகிறது. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக நடத்தி காட்டுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகங்கள் நிறைந்த நாளாகும். நிறைய பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். இறை வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை, முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி தினமாக அமைவதால் சகல சிவ ஆலயங்களிலும் அனாபிஷேகம் சிறப்பாக நடக்கும். ஒரு சில ஆலயங்களில் மாலை நேரத்தில் விமர்சையாக நடைபெறும்.
ஒரு சில ஆலயங்களில் மாலை நேரத்திற்கு முன்னதாக கூட நடக்கலாம். அதிலும் பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாகவும் நடக்கும். ஆக உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னாபிஷேகத்திற்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது விசேஷம். இந்த நாள் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜை செய்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வக்ரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய லாபாதிபதி. அது மட்டுமல்ல, இந்த நாள் பார்க்கும் பொழுது புதன்கிழமை தினத்தில் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் புதன் பகவானே. ஆக விருச்சக ராசி அன்பர்கள், உங்களுடைய உழைப்பு மேன்மையாக அமைந்திட, உழைப்புக்கு தகுந்தாற்போல் வருமானம் கிடைக்க, தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு அமைந்திட பெருமாள் வழிபாடு மிகவுமே நல்லது. அதே போல சிவா விஷ்ணு பகவானுடைய வழிபாடு அநேக பலனை உங்களுக்கு கொடுக்கும். ராசி ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் சொல்லக்கூடிய சில ஆன்மீக தகவல்கள் மிக பயனுள்ளதாக அமையும். இந்த நாள் சிறுதூர பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க. வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். வியாபார விஷயமாகவும் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் வெளியே செல்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் உண்டாக்கும். சமூகம் சம்பந்தமான விஷயங்கள் ஓரளவிற்கு புரிதல்கள் ஏற்படும். உதவி என்பது யாருக்கு செய்தால் நல்லது என்பதை புரிந்து கொள்வீர்கள். கேட்காதவர்களுக்கு எந்த விதங்களிலும் உதவி செய்யாதீர்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரலாம். உணர்ச்சி வசப்படக்கூடாது. கோபத்தை குறைத்துக் கொள்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. குடும்பத்தை தாங்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அதிலும் உடன் பிறந்தவர்களுக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டிய நிலைகளுக்கும் தள்ளப்படுவீர்கள். அதிலும் பெரிய பெரிய வேலைகள் செய்து கொடுக்க வேண்டிய நிலைகளும் உண்டாகலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர வேண்டுமானால் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமிக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. சில பண நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். அனுசரணையான போக்கு இருக்கும். பணத்திற்குண்டான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம். கொடுத்த இடத்திலிருந்து பணம் மீண்டும் வந்து சேரும். வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். புதுப்பிப்பீர்கள் அல்லது பழைய பொருட்களை மாற்றுவீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். பழைய வண்டியை மாற்றி புதிதாக வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கலாம். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல்கள் ஏற்படும். பண ரீதியாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் மறைந்துவிடும். சிந்தனைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். முயற்சி மேம்படும் நாள். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். 6ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எண்ணத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் சிந்திப்பது ஒன்று, செய்வது ஒன்று என்பது போல அமைந்துவிடும். எதிலும் கவனமாக இருங்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் உச்சம் பெறுவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் மேஷத்தில் சஞ்சாரம் செய்வதால் வேலை சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க நினைப்பீர்கள். வெற்றி கொண்டாட்டத்தோடு வேலைகளை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரலாம். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனக்கவலைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாளாக அமையும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமையுங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். புதிய செய்திகள் வரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கிறது. பண ரீதியாக சில சங்கடங்கள் மறையும். அனுகூலம் ஏற்படும். கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு நட்சத்திராதிபதி விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக பணம் ரீதியான எண்ணங்கள் இருக்கலாம். விரயங்கள் ஏற்படலாம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கும். அது மட்டுமல்ல, தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயத்தில் சூரிய பகவான் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதிக கவனிப்பு தேவை. பங்குதாரர்களோடு வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். எதிலும் நிதானத்தை கடைபிடியுங்கள். அமைதி, தியானம், யோகாசனங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். நேரம் இருப்பவர்கள் உடற்பயிற்சி காலை மாலை 2 வேலை செய்வதால் நவகிரக தோஷங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். இந்த நாள் சிவ வழிபாடு செய்வது, சகல ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்வது, உணவு கொடுப்பது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி நாள் என்பதால் பல சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கும். அந்த அன்னாபிஷேகத்திற்குண்டான பச்சரிசி வாங்கி கொடுங்கள். கோவிலில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வில்வ அர்ச்சனை செய்வது மிக நல்லது. உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் கிடைக்கவும், கர்ம வினைகள் தீரவும், முன்ஜென்ம பாவங்கள் அகல
சகல ஜீவராசிகளுக்கு உணவிடுவது நல்லது. கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபினி மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீ காமதேனவே நமகா என்று இந்த நாள் ஸ்ரீ கோமாதாவை வழிபாடு செய்வது பல அனுகூலமான நன்மைகள் கிடைக்கும். ஸ்ரீ பசுவிற்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் தானம் செய்யலாம். எறும்புகளுக்கு உங்களுடைய தொழில் விருத்தி அடைய, மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெற, வருமானம் கிடைக்க புதன் பகவான் வித்தைக்கும் சித்திக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர். ஆக உங்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடைபெற, நல்ல ஞானம் பிறக்க, பிரம்மா ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் சித்திக்க பச்சை பயிரை நல்ல விதமாக பொடி செய்து அதனை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த நாள் பௌர்ணமி தினமாக இருப்பதால் பச்சரிசியும் சேர்த்து பொடி செய்து சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவாக இட்டீர்களே ஆனால் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். இந்த நாள் தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. அதற்குண்டான அதிபதி ஸ்ரீ சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமான். ஆக இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகத்திற்கு உண்டான நன்னாளில் இறை வழிபாடு செய்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம், முயற்சி ஸ்தானத்தில் அவரோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் மேஷத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். உங்களுக்கு அதிச்சாரமாக அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் மீண்டும் அதிச்சாரம் முடிந்து மிதுன ராசிக்கே செல்வார். அதுவரையில் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் பக்குவமாக நடக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்குங்க. பிறர் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவேறும். தம்பதியர்களுக்கிடையே பாச உணர்வுகள் அதிகரிக்கும். ஒற்றுமையாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது லாபம் பன்மடங்கு பெருக்கும். சூக்ஷமத்தை உணர்வீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வசீகரிக்கும் விதமாக உங்களுடைய செயல்கள் பேச்சுக்கள் அமையும். கனிவான செயல்பாடுகள், கனிவான பேச்சுக்கள் வருமானத்தை உயர்த்துங்க. லாபத்தின் மேல் லாபம் வரப்போகிறது. புதிய விஷயங்களை கண்டறிந்து செய்வீர்கள். தேடல்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். முதலீடு மற்றும் அவர்களுடைய கல்விக்கான விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். இசை, நடனம், நாட்டியம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் உண்டாக்கும். குழந்தைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலமாக கருதுவீர்கள். குடும்ப ஒற்றுமை இருக்கும். இந்த ஐப்பசி பௌர்ணமி நன்னாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது. காரணம், பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய காரணத்தினால் சந்திர பகவான் பிறை. ஆக இந்த பிறை சூடிய சக்தி காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு, அதே போல ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று பச்சரிசியினால் மாவிளக்கு செய்து தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இதனால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய லாபத்தையும் பலன்களையும் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். குடும்பத்திற்கு தேவையான சில நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நினைத்த காரியங்கள், புதிய வியூகங்களை அமைப்பீர்கள். சாதுரியமான பேச்சுக்கள் வெளிப்படும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். அனுபவ அறிவை வெளிப்படுத்துவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளுடைய பெருமையான விஷயங்கள், புகழ் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல ஆதரவுகள் இருக்கும். நல்ல செய்திகள் வரப்போகிறது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடை தாமதங்கள் நீங்கும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. எதிலும் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்குங்க. தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம், நல்ல ஞானம் இருக்கும். அறிவு திறனோடு வேலைகளை கவனிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. லாபகரமான நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். தெய்வீக வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு மிகுந்த கவனமாகவும் சமூகத்தில் நல்ல பேர் உண்டாக்கும்படியாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ. மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும்? பௌர்ணமி தினம் மகா அன்னாபிஷேகம். சகல சிவ ஆலயங்களிலும் மாலை நேரத்திலோ காலை நேரத்திலோ அவரவர்களுடைய வழக்கத்தின் அடிப்படையில் மகா அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த நாள் அம்மையப்பருடைய அனுகிரகம் பெறுவதற்கு உகந்த நாள். கோவில்களில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றபடி தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். மகர ராசி அன்பர்களை இறை வழிபாடு மீதான நாட்டத்தை செலுத்துங்கள். சகல நன்மைகள் பிறப்பதற்கு வழிவகை கிடைக்கும். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல இந்த நாள் கைவிடப்பட்ட வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு செல்வாக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும். பேசக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் போல கவனமாகவே இருங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உணவின் மீதான கட்டுப்பாடு இருக்க வேண்டும். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு செல்லாமல் நீங்கள் கையில் இருப்பதை வைத்துக் கொண்டு சாப்பிடுவதே சிறந்தது. கடன் உதவிகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான சில அனுபவங்கள் உண்டாக்கும். பயணங்களினால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். வீட்டை அழகுபடுத்த முற்படுவீர்கள். விரிவுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மாணவ மாணவியர்களுக்கு நினைவு திறன் சார்ந்த சங்கடங்கள் அகலும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைந்து வரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துவீர்கள். கலை நுணுக்கமாக கொண்டு வருவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய பேர் புகழ் அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெற அம்மையப்பர் சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பிறருக்கு உதவிகரமாக இருங்கள். இயலாதவர்களுக்கு உணவினை வாங்கி கொடுக்கலாம். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட இறை வழிபாடே மிகச் சிறந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்பை தரும். திருப்பங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். நல்ல நல்ல அனுபவங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். சங்கடங்கள் அகலும். நன்மைகள் பெறக்கூடிய விதமாக இந்த நாள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமன் ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். பௌர்ணமி நாளாகவும் அமைகிறது. மகா அன்னாபிஷேகம் சகல சிவ ஆலயங்களிலும் நடைபெறும். இறை வழிபாட்டுக்கு உகந்த நாள். தியானம், யோகாசனங்கள் செய்யலாம். மகான்களுடைய தரிசனம், சித்தர்களுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பு படி சில வேலைகள் மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள். பழைய வேலைகள் எடுத்து செய்யக்கூடிய நிலை உண்டாகும். வீட்டை அலங்கரிப்பது, அலங்காரமாக வைத்துக் கொள்வது, முகப்பொலிவு ஏற்படும். சந்தோஷம், குதூகலம் நிறைந்த நாள். பண வரவிற்கான வழிமுறைகள் உண்டு.
தன வரவுகள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுடைய செயல்களில் ஆளுமை திறன் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை மாற்றி புதிதாக வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீட்டில் பராமரிப்பு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். எடுத்த வேலைகள் திறமையாக முடிக்கக்கூடிய யோகம், அதை சார்ந்த பாக்கியம் உண்டு. செய்யும் தொழிலில் தெய்வமாக இருந்து அவற்றை முழுமையாக நம்பி செயல்படுத்துவீர்கள். உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். அரசு சம்பந்தமான வேலைகள் கைகூடி வரும். நினைத்ததை நினைத்தபடியாக நடத்தி கொள்வீர்கள். வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தின் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். பெருமைக்குரிய நாளாகும். தந்தையினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பையும் நல்ல ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பு, சந்தோஷம், வளர்ச்சி பாதையை நோக்கி செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். நிர்வாக துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பிறக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். திருமணம் சார்ந்த முயற்சிகளை இந்த தினம் எடுக்கலாம். பௌர்ணமி நாளாக இருப்பதால் சந்திர பகவானை வணங்குங்கள். தாய்க்குண்டான சில பொருட்களை வாங்கி கொடுங்கள். அவர்களிடம் அன்பாக பேசுங்கள். அரவணைத்து செல்லுங்கள். இதனால் உங்களுக்கு சந்திர பகவானுடைய முழுமையான அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் இருக்கும். சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசலாம். பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் விளையும் நாள். சதி நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். பண வரவுக்கான வாய்ப்புகள் கிட்டும். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ செழிப்பு நிறைந்த நாள். சுப மங்கள யோகம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வளர்ச்சி நிலையை எட்டுவீர்கள். உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். பேச்சுக்களினால் லாபங்கள் உருவாகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமன் ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மகா அன்னாபிஷேகம். சகல சிவ ஆலயங்களிலும் அம்மையப்பருக்கு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடக்கும். அன்னத்தை கொண்டு அலங்காரம் செய்து இறை வழிபாடு நடக்கும். உங்களால் முடிந்த அளவு பச்சரிசியை வாங்கி கோவிலில் கொடுங்கள். அப்படி சமர்ப்பிப்பதால் உங்களுடைய பாவங்கள் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும். உங்களுடைய செல்வ வளமை அதிகரிக்கும். குறைபாடுகள் தீரும். வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். ஆக மறக்காமல் சிவபெருமானை வணங்குங்கள். பிறையை வணங்குங்கள். பூர்ண சந்திர பகவானுக்கு உண்டான வழிபாடு முறைகளை செய்வது அவசியம். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். வளர்ச்சி நிறைந்த நாள். விலகி போனவர்கள் கூட மீண்டும் வருவார்கள். திருந்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அமையும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். உங்களுடைய குடும்ப விசேஷங்கள் சிறப்பாக அமைந்திடும். குழந்தைகளுடைய வழியில் அனுசரித்து செல்லுங்கள். எண்ணங்களில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும்.
நன்மைகள் மிகுதியாக்கும் மீனராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சங்கடங்கள் விலகி போகும். மன வருத்தங்கள் மறையும். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கும். கூடுதலான நன்மைகள் விளையும். வாழ்வியல் முறை சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு நிலை உண்டு. வீடு மனை விற்பது வாங்குவது சம்பந்தமான விஷயங்களில் துறைகளில் பணிபுரிபவர்கள், ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள், வீடு மனை வாடகைக்கு விடக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாகவே அமையும். யோகம் நிறைந்த நாள், அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். எண்ணியதை திருப்திகரமாக செய்து காட்டுவீர்கள். நன்மைகள் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நெருக்கம் மேம்படும். புதியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். பிரமுகர்களுடைய சந்திப்பு அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் ஏற்படும். பொருள் வரவுக்கான நாள். குடும்பத்தை மிக அழகாக அனுசரித்து செல்வீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. நல்ல தெளிவுகள் பிறக்கும். புதிய முடிவுகள் கைகூடி வரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். அந்தஸ்து உயரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.